வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க. 85 மார்க்குக்கு புக்ல வந்து வேர் டு ஸ்டடி எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இலக்கணத்துல ஒரு ஒரு பகுதிகளா பிரிச்சு பிரிச்சு செப்பரேட் டாபிக் அது பள்ளி பாட புத்தகத்துல புதிய பள்ளி பாட புத்தகம் அதே மாதிரி பழைய பள்ளி பாட புத்தகத்துல எங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. 15 கேள்விகள் வரப்போறதுல திருக்குறளுக்கு கொடுத்தாச்சு, இலக்கிய பகுதிகளுக்கு கொடுத்தாச்சு. இந்த உரைநடை பகுதிகள் பள்ளி பாட புத்தகத்துல எங்க இருக்கு? சரியா, அது நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி பார்ட் சின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்கல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உரைநடையில 25 கேள்விகள் 30 கேள்விகள் அந்த ரீச்ல கேட்பாங்க. இலக்கியத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 35 30 அந்த ரீச்ல கேட்பாங்க. அந்த ரேஞ்ச்ல கேட்கக்கூடிய கேள்விகள் அப்ப அது ரெண்டுமே சேர்ந்து 60ல இருந்து 65 கொஸ்டின்ஸ் இந்த 70 தொடும். ஓகேவா? இப்ப ஆனா அது எல்லாத்தையும் சேர்த்து 15 கேள்விகள் தான் வருது. 15 கேள்விகள் தானே அப்படின்னு சொல்லி படிக்காம இருக்கக்கூடாது. இந்த 15 கேள்விகள் புத்தகத்துல பார்த்து பார்த்தா சின்ன சின்ன இடத்துலதான் கொடுத்திருப்பாங்க. அந்த சின்ன சின்ன கண்டென்ட் நீங்க படிச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த 15 மார்க்கும் முக்கியம்ல. மேல இருக்கக்கூடிய 85 மார்க்ல உங்களோட சேர்ந்து எல்லாருமே 82 83 80 எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இந்த 15 மார்க் தான் உங்களுக்கு இந்த ரேங்கிங் கொண்டு வர்றதுக்கு முக்கியமா இருக்கும். புரியுதா? இப்ப 85 கொஸ்டின் இலக்கணத்துல வருது. எல்லாரும் அதை நல்லா படிச்சுட்டாங்க. நீங்களும் படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுக்கு இந்த 15 கேள்விகள் இலக்கியம், மொழிநடை, திருக்குறள்ல இருக்கக்கூடியது, இலக்கிய பகுதியில் இருக்கக்கூடியது, அறநூல்கள் இருக்கக்கூடியது, இதுதான் உங்களுக்கு நீங்க இதுல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு ரேங்கிங்ல மேல கொண்டு போகும். ஓகே. அப்ப இந்த பொது தமிழ்ல டிஎன்பிசி எக்ஸாம் பொது தமிழ்ல பாட புத்தகத்துல இருக்கக்கூடியது, பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய 15 கேள்விகள் வரக்கூடிய தலைப்புகள். அதுல நம்ம ஆல்ரெடி இலக்கிய பகுதிகள் இருக்குல்ல, இலக்கிய பகுதிகளும் திருக்குறளும் நான் உங்களுக்கு எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். பள்ளி பாட புத்தகம், பழைய பள்ளி பாட புத்தகம், புது பள்ளி பாட புத்தகம். இந்த உரைநடை பகுதிகளை பொறுத்தளவுல 2005 இருக்கு. 2005 இருக்கக்கூடிய தமிழ் பள்ளி பாட புத்தகத்திலையும் இருக்கக்கூடிய சில டாபிக் இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு நான் இதுல சொல்றேன். ஒருவேளை இப்ப ரீசெண்டான அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல சில கேள்விகள் 2005 இருக்கிறதா கேட்டிருப்பாங்க. எடுத்து பாருங்க, ஒரு 7 கேள்வியோ 8 கேள்வியோ 2005 இருக்கக்கூடிய புத்தகத்துல இருந்து வந்திருக்கும். அப்ப அதுல இருந்து ஒரு 3 கேள்வி 4 கேள்வி வந்துருச்சுன்னா போச்சு. அதுக்கு தகுந்தாப்புல நீங்க தயார் பண்ணிக்கிறீங்களா? ஒரு கொஸ்டின் எடுக்கிறவங்க அந்த நேரத்துல படித்தவர்களா இருந்தா, இப்ப நீங்க நாளைக்கு போய் ஒரு ஆபீஸ்ல உட்காருங்க, இல்ல நாளைக்கு நீங்க போய் ஒரு கொஸ்டின் எடுக்கக்கூடிய இடத்துல உட்காருங்கன்னா, அப்ப நீங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன படிச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கும். ஞாபகத்துல கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ரைட். நம்ம பார்ட் சில இருக்கக்கூடிய தலைப்புகள் எங்கெங்க இருக்குன்னு சொல்றேன். மொத்தம் ஒரு 17 18 பக்கம் இருக்கும். 17 18 பக்கம் இருக்கும். ரைட். ஃபர்ஸ்ட் தமிழின் தொன்மை, திராவிட மொழிகளின் சிறப்புகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இப்ப இது வந்து நியூ புக். சரிங்களா? ஓல்டு புக்னா நான் ஓல்டுன்னு போட்டிருப்பேன். எதுவுமே போடலைன்னா அது புதிய பள்ளி பாட புத்தகம் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா? ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தனியா புதிய பள்ளி பாட புத்தகம், பழைய பள்ளி பாட புத்தகம் தனியா பிரிச்சு கொண்டு வந்திருக்கேன். பாவேந்தர் பாரதியார் சங்கத்து. இது 6th ஸ்டாண்டர்ட்ல வளர்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். அடுத்து 8th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். 9th ஸ்டாண்டர்ட்ல திராவிட மொழி குரம்னு சொல்லக்கூடிய டாபிக். 11th ஸ்டாண்டர்ட்ல கலை சொல்லாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். 12th வந்து தமிழ் மொழியின் நடை அலைகள். 12th தண்ணீர் இல்லாத தமிழ். இந்த டாபிக் கொஞ்சம் ரொம்பவே முக்கியமானது. என்ன காரணம்னா உங்களுக்கு மெயின்ஸ்லயும் சில கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? நீங்க குரூப் 1 மெயின்ஸா இருந்தாலும் குரூப் 2 மெயின்ஸா இருந்தாலும் உங்களுக்கு தமிழ் சார்ந்த கேள்விகள், திராவிடம் சார்ந்த கேள்விகள் கேட்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அது எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, தமிழ் சார்ந்த கேள்விகள், திராவிடம் சார்ந்த கேள்விகள் கேட்கறாங்க. ஓகேவா? ரைட். அப்ப நீங்க இதை படிச்சுட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்க கொஸ்டின்ல போய் எழுதலாம், ஆன்சரா எழுதலாம். இப்ப 12th அதே மாதிரி தண்ணீர் இல்லாத தமிழ். 12th தமிழ் மொழியும் நடை அலைகள்னு சொல்லக்கூடியது. 12th தமிழர் குடும்ப முறைன்னு சொல்லக்கூடியது. இதே நீங்க பழைய புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன இருக்கு பாருங்க. 7th ஸ்டாண்டர்ட்ல செம்மொழி தமிழ், அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட்ல திராவிட மொழிகள், 9th ஸ்டாண்டர்ட்ல கடற்பயணம், 9th ஸ்டாண்டர்ட்ல உலகளாவிய தமிழ், 10th ஸ்டாண்டர்ட்ல உயர்தமிழ் செம்மொழி. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது. 10th ஸ்டாண்டர்ட்ல தொன்மை தமிழகம், அதே மாதிரி உயர்தமிழ் செம்மொழின்னு சொல்லக்கூடியது 12th ஸ்டாண்டர்ட். பாருங்க, இது எல்லாமே திராவிடம் சார்ந்தது உங்களுக்கு இதுல வரும். திராவிடம் சார்ந்தது எல்லாமே இதுல வரும். அடுத்து தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊவேசா ஃபர்ஸ்ட். ஊவேசா வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. பக்க எண் வந்து 120ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட் இயல் 4 எடுத்துக்கிட்டா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்னு சொல்லக்கூடியதுல 12ஆம் வகுப்பு இயல் 4ல பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்ல ஊவேசா பத்தி அதுல இருக்கும். பழைய பள்ளி பாட புத்தகம் எடுத்துக்கிட்டா 6th ஸ்டாண்டர்ட்ல இயல் 1ல வந்து தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. இது ரொம்ப முக்கியமானது.
படிக்கணும் தான் சரிங்களா. பழைய பள்ளி பாட புத்தகம் எடுத்து வச்சுக்கோங்க. எதற்காகனா நீங்க அந்த ஊவேசான்னு சொல்லக்கூடிய டாபிக் எடுத்துக்கிட்டு நியூ புக் நம்ம கவர் பண்றோமா, ஓல்டு புக் நம்ம கவர் பண்றோமா, அப்படியே நீங்க அதை டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே படிச்சாச்சு. இப்ப ஊவேச சம்பந்தமா கேள்விகள் கேட்டா அதை எழுதிடலாம். இங்க கொஸ்டின்ஸ் வந்து பழைய பள்ளி பாட புத்தகத்துல இருக்கும், புதிய பள்ளி பாட புத்தகத்துல இருந்தா கேட்கிறாங்க இப்ப டிஎன்பிஎஸ்சி தரப்புல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சரிங்களா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புதிய பள்ளி பாட புத்தகத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இப்ப பழைய பள்ளி பாட புத்தகத்துல இருந்து ஒரு 25-20 கேள்விகள் வருது. அப்ப அது இந்த 25-20 கேள்விகள் ரொம்ப முக்கியம். இப்ப இதுல இருக்கக்கூடிய 15 கேள்விகள்ல ஒரு 6 கேள்விகள் ஒரே நடையில இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 கேள்விகள் இல்ல 3 கேள்வி கேட்டுட்டாங்கன்னா போச்சு. அதனால எல்லாத்துக்குமே தயாரா இருந்துக்கிறீங்க. அடுத்து தேப்பு மீனாட்சி சுந்தரனார் பத்தி 12th இயல் 8ல நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பக்கம் 191வது பக்கம் மட்டும் படிச்சுன்னா உங்களுக்கு போதும். ஓகேவா. 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் உரைநடை எடுத்துக்கிட்டீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடியது பழைய பள்ளி பாட புத்தகத்துல, பழைய பள்ளி பாட புத்தகத்துல. ஓகே. அடுத்து சி இலக்குவனாரை பொறுத்தளவுல 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் எத்தனாவது வருஷம்? 2005வது வருஷம் பதிப்பு. தமிழ் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். ஓகேவா. அடுத்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். யார் யார் தேவனைய பாவனரை பத்தி, இதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ண சொல்றேன். தேவனைய பாவனரை பத்தி பார்த்தீங்கன்னா அவன் 10th இயல் 1 தமிழ் செல்வகம். அதே மாதிரி 8th ஓல்டு புக்ல 8th ஓல்டுன்னா இந்த அதே மாதிரி 8th ஓல்டு இருக்கா 12th ஓல்டு இருக்கா, இது மூலமா பழைய பள்ளி பாடப்புத்தகம். டேர்ம் 2ல இயல் 2. இது 2005 பதிப்பகம். மொழி ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல இருக்கு. சரிங்களா. ஆகும் தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல உரைநடை அதுல கொடுத்திருப்பாங்க. அதுல தேவனைய பாவனை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அகர முதலி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு தமிழ் 11th 12th சிறப்பு தமிழ்ல அகராதிக்கலை, இதுல வந்து வேர்ச்சொல் ஆய்வு அப்படின்னு சொல்லி அகர முதலி இந்த டாபிக் படிக்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பொறுத்தளவுல பாருங்க 2005 புக்லயும் இருக்கு மனமே புதிய உலகம். 9th ஓல்டு புக்லயும் ஓய்வும் பயனும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. 10th இயல் 1ல அன்னை மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. 6th ஸ்டாண்டர்ட் 10th 1ல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இயல் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. 6ஆம் வகுப்புல பாத்துக்கிறீங்க முதல் டேர்ம்ல முதல் இயல்ல தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லியிருக்கு. யாரை பத்தி? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு படிப்பீங்கல்ல. ஜியு போக்குவரத்துல 11th ஸ்டாண்டர்ட் இயல் 4 சான்றோர் சித்திரம். இதுல வந்து துணை பாடம் கொடுத்திருப்பாங்கப்பா. 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இயல் 1ல வந்து துணை பாடம் கொடுத்திருப்பாங்க. இந்த வீரமாமுனிவர் பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா 10th இயல் 9ல தேம்பாவணி. கண்டிப்பா அந்த வீரமாமுனிவர் பத்தி கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கிறாங்க. பழைய பள்ளி பாட புத்தகம் 8th ஸ்டாண்டர்ட்ல இயல் 2 டேர்ம் 2ல இயல் 2ல தேம்பாவணின்னு சொல்லக்கூடிய தலைப்பு இருக்கு. 12ஆம் வகுப்பு பழைய பள்ளி பாட புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேம்பாவணியில தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு இருக்கு. புரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப முக்கியமானது. புத்தகத்துல எங்க இருக்குன்னு சொல்லி எப்படி ஒண்ணுன்னா நீங்க படிச்சுட்டு வந்துடலாம். இதை படிச்சாலும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். அதுல பாவேந்தருக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதுவும் புதிய பள்ளி பாட புத்தகத்தை கம்பேர் பண்ணும் பொழுது பழைய பள்ளி பாட புத்தகத்துல அதிகமாவே இருக்கும். பாருங்க 6th இருக்கு, 7th 9th 11th சிறப்பு தமிழ்ல ஒரு தலைப்பும் நான் சொல்லியிருக்கேன். இன்பத்தமிழ், அடுத்து இன்பத்தமிழ் கல்வி, குடும்ப விளக்கு, சிந்தனை பட்டிமன்றம், கவிதை ஒரு பாடல், பாரதிதாசன் காலம். இந்த பழைய பள்ளி பாடப்புத்தகத்துல எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. 6th டேர்ம் 2ல விஷயம் முதுன்னு சொல்லியிருக்கு. 9th பக்க எண் 25ல இருக்கு. அதே 9th டேர்ம் 3ல பக்க எண் 29ல இருக்கு. சரிங்களா. பாவேந்தர் பத்தி அதே மாதிரி பக்க எண் 39ல இருக்கு. இதுல 10th 7th 2005 புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொய்யா பழம் அப்படிங்கிற பாடல்ல இருக்கு. ஓகே. 8th 2005 எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. 9th இது எல்லாமே 2005 பாருங்க. 2005ல இருக்கக்கூடிய புக்கு ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த தலைப்புகளை நான் சொல்லியிருக்கதை கொஞ்சம் மறந்துடாம படிச்சிருங்க. பெண் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. உலகம் உன்னுடைய, ஏன்னா அதுல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இருந்து அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாலும் உங்களுக்கு நல்லது தானே. ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க எழுதுறதுனால ரொம்ப நல்லது தானே. உலக ஒற்றுமை. ஏன்னா நீங்க இதை நல்லா படிச்சீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு லேக் ஆயிருச்சு, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு மார்க் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈக்குவல் பண்ணிடும். 12th வந்து பாண்டியன் பரிசு புத்தகசாலை. 11th சிறப்பு தமிழ். அதே மாதிரி 12th சிறப்பு தமிழ்ல என்ன இருக்கு? மறுமலர்ச்சி கவிதைகள், பாரதிதாசன் இதழ் பெண். அதே மாதிரி 12th சிறப்பு தமிழ் பாவேந்தர் பதித்த முத்திரைகள் சொல்லி தலைப்பு இருக்கும். ஓகே. அடுத்து டி.கே. சிதம்பரனார் பத்தி எடுத்துக்கிட்டா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல திருநெல்வேலியும் சீமையும் கவிஞரும் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அடுத்து 2024 சான்றோர் சித்திரம் 140வது பக்கம் படிங்க போகும் டி.கே.சி. டி.கே.சினா ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் தான். அந்த ஆண்டாள் கோவில் அதுதான் அவர் தான் பரிந்துரை பண்ணியிருப்பாரு. டி.கே.சி தான் நம்ம தமிழக அரசுடைய சின்னத்தை வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாருல. வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நடத்திருப்பாரு. சரிங்களா. வட்டத்தொட்டி அப்படின்னு ரசிகமணி டி.கே.சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பெயரை ரசிகமணி. அதே மாதிரி தமிழ் இலக்கிய கவிஞர்களில் ஒரு அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க.
குன்றக்குடி அடிகளாரை பொறுத்தளவுல 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல இயல் 2 ஒப்புரவு நீதி, 11th சிறப்பு தமிழ்ல பேச்சுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. பழைய பள்ளி பாட புத்தகத்துல சமயங்களின் பொது நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல குன்றக்குடி அடிகளாரை பத்தி கொடுத்திருப்பாங்க. கண்ணதாசனை பத்தி கேள்விகள் கேட்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, ஒரு கொஸ்டின்ல கண்ணதாசனை பத்தி 100% கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்ணதாசனை பத்தி பாத்தீங்கன்னா 100% கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100% கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா மலைப்பொழிவு, 9th ஸ்டாண்டர்ட் பழைய பள்ளி பாட புத்தகத்துல டேர்ம் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணதாசன் கவி இன்பம் இயல் 2ல, 10th ஸ்டாண்டர்ட் புதிய பள்ளி பாட புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயல் 8ல மலைப்பொழிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் 2005 7th இருக்கு 8th இருக்கு. 7th வந்து இயேசு காவியம் சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. 8th கையறு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. காகித விளக்கு பொறுத்தளவுல கன்னியமுது தலைவர் புதிய பள்ளி பாட புத்தகம் மட்டும்தான். 7ஆம் வகுப்பு டேர்ம் 3ல இயல் 3ல கன்னியமுது தலைவர்னு கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து தாரா பாரதியை பொறுத்தளவுல பாருங்க, 6th டேர்ம் 3 6ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்துல இருக்கு. பழைய பள்ளி பாட புத்தகத்துல இருக்கு, புதுசுல இருக்கு. பாரதம் என்ற நாட்டம் சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. பழைய பள்ளி பாட புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்ணியை இடித்து திருவாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. 12ஆம் வகுப்பு பழைய பள்ளி பாட புத்தகம் எடுத்தீங்கன்னா வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்னு சொல்லி தலைப்புல இருக்கு. யாரை பத்தி? தாராபாரதி பத்தி. வேலுநாச்சியார் பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ஆம் வகுப்பு டேர்ம் 3ல இயல் 1ல வேலுநாச்சியார் சொல்லியிருக்கும் புதிய பள்ளி பாட புத்தகம். பழைய பள்ளி பாட புத்தகம் 8th ஸ்டாண்டர்ட் பழைய பள்ளி பாட புத்தகத்துல டேர்ம் 2ல இயல் 1ல இந்திய விடுதலை போரில் தமிழ் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லி தலைப்புல இருக்கும். இதை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்லயும் கேட்பாங்க. ஜிஎஸ்லயும் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சொல்லக்கூடிய அந்த தலைப்பு இருக்கா, அதுல விமென்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல உங்களுக்கு வேலுநாச்சியார் பத்தி கேட்பாங்க. கேள்வி ஜிஎஸ்லயும் வரும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2 இயல் 1 துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தலைப்புல இருக்கக்கூடியது. பழைய பள்ளி பாட புத்தகம் டேர்ம் 3ல இயல் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் பழைய பள்ளி பாட புத்தகம் டேர்ம் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா இயல் 2ல பக்க எண் 67 மட்டும் படிங்க உங்களுக்கு போதும். பக்க எண் 67 படிங்க உங்களுக்கு போதும். முடியரசன் சொல்லக்கூடியது திராவிட இயக்கத்தின் வானம்பாடின்னு சொல்லுவாங்கல்ல, 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2 இயல் 3 நானிலம் படைத்தவன் அந்த தலைப்பு. டேர்ம் 2 6ஆம் வகுப்புலயே இருக்கு. 8ஆம் வகுப்புல டேர்ம் 3ல இயல் 2ல யார் கவிஞன் சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இயல் 1ல நிலமகளே வெல்வாள், அதுல பக்க எண் 31 மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு போதும். பாருங்க, பக்க எண் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன். தமிழ் மொழி அவரை பத்தி பட்ட மரம் சொல்லக்கூடியது 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல. பழைய பள்ளி பாட புத்தகம் 10ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகம் 2005ல இருக்கக்கூடியது. 2005ல வந்தது. அந்தரத்தில் மேடை அமைத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு இருக்கு. அடுத்து உருத்திர கண்ணனார், கடியலூர் உருத்திர கண்ணனார் இருக்காருல, பட்டின பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எழுதியிருப்பார்ல, பெரும்பானாற்று படை அப்படின்னு நூல் எழுதியிருப்பார்ல உருத்திர கண்ணனார். 7th டேர்ம் 2ல இயல் 1ல கலங்கரை விளக்கம் சொல்லக்கூடிய தலைப்புல உருத்திர கண்ணனாரை பத்தி இருக்கும். கீவா ஜெகநாதன் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் அவரை பத்தி லேட்டஸ்டா கேட்டிருந்தாங்க. 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல இயல் 1 எடுத்தீங்கன்னா வயலும் வாழ்வும், பொதிகை தீவுல போடுற வயலும் வாழ்வும் கிடையாது. கீவா ஜெகநாதன் அவருடைய தலைப்பு. நாமக்கல் கவிஞர் பொறுத்தவரை 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 எங்கள் தமிழ், அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல பக்க எண் 201, அதே மாதிரி 9th பழைய பள்ளி பாட புத்தகத்துல பெண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருக்கு. டேர்ம் 3ல இயல் 1ல 9th ஸ்டாண்டர்ட்ல 2005ல ரிலீஸ் ஆன 9th ஸ்டாண்டர்ட்ல சுதந்திர பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புலையும், பழைய பள்ளி பாட புத்தகம் 2005ல மொழி வாழ்த்து. அப்ப பாருங்க 2005ல இருக்கிறது எவ்வளவு கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 2005ல இருக்கக்கூடிய புக் எடுத்துக்கிட்டு, ஏன்னா 2005ல என்னென்ன கொடுத்துருக்கணும் அதை நீங்க ஒரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கீங்க. அல்லாட்டா அதை ஒரு நோட்ல ஒரு அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 புக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்க நோட் வந்து ஒரு 10 புக்கத்துக்கு எழுதி வச்சுக்கணும். உங்களுக்கு அது 2005 புக்கு நீங்க டெவலப் பண்ண தேவையில்ல. 2005 புக்கு நீங்க நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க ஈஸியா படிச்சு தரலாம். இதுதான் உங்களுக்கு கேள்வி வரப்போறது. ஆல்ரெடி உங்களுக்கு இலக்கிய போதுகள் பள்ளி பாடப்புத்தகத்துல எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். திருக்குறள் சம்பந்தமா பள்ளி பாடப்புத்தகத்துல எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். திருக்குறள் சம்பந்தமா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்திருக்கோம். திருக்குறளுடைய சிறப்புகள் அது இல்லாம இது சம்பந்தமா எப்படின்னா கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்கலாம்னு சொல்லி பார்த்திருக்கோம். வரக்கூடிய நாட்களே நம்ம கேள்விகள் பார்ப்போம். இது இல்லாம மீதி சப்ஜெக்ட் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் அது வரக்கூடிய நாட்கள்ல வீடியோல உங்களுக்கு நான் மற்ற சப்ஜெக்டும் போறேன். சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் உங்களுக்கு போறேன். ஓகே, கரெக்டா உங்களுக்கு இதை எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒரு நோட்ல தமிழ் நோட்ல எழுதி வச்சுக்கிறீங்க. எழுதி வச்சுக்கிட்டு அதை ஒரு டாபிக் பண்ணும்பொழுது டிக் அடிச்சுக்கிறீங்க. நீங்க சப்போஸ் இந்த டாபிக் மட்டும் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா இருக்கும். ஏன்னா இது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிறீங்க. நான் அதாவது 85க்கு நம்ம படிப்போம், இந்த 15க்கு படிப்போம் விட்டுறாதீங்க.
15 நம்ம சும்மா போய் எழுதுவோம். 15 சும்மா எழுதுனா 5 மார்க் வந்துரும், 10 மார்க் வந்துரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சும்மா போட்டா கூட 10 மார்க் வந்துரும் நினைக்கக்கூடாது. சும்மா போட்டா 2, 3 மார்க்கோட நின்றுச்சுன்னா போச்சு. அதனால என்ன பண்ணணும்னா அந்த 15 மார்க்கையும் ஒரு சப்ஜெக்ட் இப்போ ஹிஸ்டரியில 5 வருது, அதே மாதிரி எக்கனாமில 5 வருது, இதுல 5 வருது, ஜாகிரபில 5 வருது, சயின்ஸ்ல 5 வருது அப்படின்னா இது 15 மார்க் வருது. அப்படி நினைச்சு படிக்கணும். 200ல மொத்தம் 200 கேள்வியில இதுல 15 வருது. அப்படி நினைச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இலக்கியம் வருது, திருக்குறள் வருது, இதுல அட்லீஸ்ட் உங்களுக்கு 5 வந்துச்சுன்னா நல்லதாங்க. திருக்குறள் 5, இலக்கியத்துல 5, இதுல 5 வந்துச்சுன்னா அப்ப இதுல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே அதிகபட்சம் ஒரு பக்கம் 2 பக்கம் இருக்கும். அதை ரீட் பண்ணிட்டீங்கன்னா ரீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரீட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.